நம்ம பரலோகத்தை பார்க்க போறோங்க. ಈಗ ನಾವು ಪರಲೋಕವನ್ನು ನೋಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பரலோகம்னா இங்க இருந்து பூமியில இருந்து நம்ம எங்கேயோ போயிருவோம், அதான் பரலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅನೇಕರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇಲ್ಲಿಂದ ನಾವು ಬೇರೆ ಎಲ್ಲೋ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ, ಅದೇ ಪರಲೋಕ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பாருங்க 26வது அதிகாரத்துல பாருங்க, 21ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ. 26வது அதிகாரம் 1வது வசனத்துல 21ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ ವಚನದಲ್ಲಿ பூமி மேல என்ன இறங்கி வருது? ಭೂಮಿ ಮೇಲೆ ಏನು ಇಳಿದು ಬರ್ತಾ ಇದೆ? புதிய வானம் புதிய பூமி அப்படியே பூமி மேல இறங்கி வருதுங்க. பரலோகமே பூமி மேல இறங்கி வருதுங்க. ಅಲ್ಲಿ ನೂತನ ಭೂಮಾಕಾಶಗಳು ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಅದು ಇಳಿದು ಬರ್ತಾ ಇದೆ. 2வது வசனம் படிங்க 21:2. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். ஆ. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அப்படியே இறங்கி வருதுங்க அந்த இடத்துல. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅದು ಇಳಿದು ಬರ್ತಾ ಇದೆ ಅಲ್ಲಿ. அந்த இடத்துல வந்து பாருங்க, 3வது வசனம் போட்டிருக்கு. God's dwelling is with humanity and he will live with them. They will be his people and God himself will be with them and will be their God அப்படின்னு போட்டிருக்குங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ನಿವಾಸವು ಮನುಷ್ಯರಲ್ಲಿದೆ, ಆತನು ಅವರೊಡನೆ ವಾಸ ಮಾಡುವನು, ಅವರು ಅವನಿಗೆ ಪ್ರಜೆಗಳಾಗಿರುವರು, ದೇವರು ತಾನೇ ಅವರ ಸಂಗಡ ಇರುವನು. பூமியே மாறிடும். பூமியோட ஷேப், ரிவர்ஸ் இருக்காது, ஓஷன் இருக்காது. பூமியோட இந்த இந்த நீங்க பாக்குறீங்கல்ல, இப்ப பாக்குற பூமி இதோட ஸ்ட்ரக்சரே மாறிடும் ஃபியூச்சர்ல. ಈಗ ನೀವು ಗಮನಿಸ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಭೂಮಿಯ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸ್ಟ್ರಕ್ಚರ್ ಅದೇನಾಗ್ತದೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬದಲಾಗ್ತದೆ. ஆண்டவர் வந்து வந்துருவார் இந்த பூமிக்கு. ದೇವರು ಒಂದು ಭೂಮಿಗೆ ಬರ್ತಾನೆ. எல்லாம் இதோ நான் எல்லாத்தையும் புதிதாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாரு 5வது வசனம், ஐ அம் மேக்கிங் எவ்ரிதிங் நியூ அப்படின்னு சொல்றாரு. ಇಲ್ಲಿ ನಾನು ಇಗೋ ಎಲ್ಲವನ್ನ ಹೊಸದು ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆண்டவர் வந்து இப்படி இருக்கிறாருங்க, இப்படி பண்றாருங்க. ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ வந்து யோவான் வந்து தூரத்துல இருந்து இத பாக்குறாரு. ಆಗ ದೇವದೂತನ ಯೋಹಾನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ದೂರದಲ್ಲಿ ಇದ್ಕೊಂಡು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு நகரம் இருக்கு, ஒரு சிட்டி மாதிரி இருக்கு, ஒரு மவுண்டன் மேல உட்கார்ந்து அந்த சிட்டியை, மவுண்டன் மேல இருக்கிற அந்த சிட்டியை காட்டுறாரு அவர். ಅಲ್ಲಿ ಒಂದು ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಕೂತು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ನಗರವನ್ನು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ அந்த சிட்டி வந்து அவ்வளவு அழகா இருக்குதுங்க அந்த இடம். ಆ ಒಂದು ನಗರ ಅಷ್ಟು ಸುಂದರವುಳ್ಳದಾಗೆ ಇದೆ. அதோட டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு சொல்றதுக்கு டைம் இல்ல, நான் முடிச்சிரணும் 5 மினிட்ஸ்ல. ಅದರ ಒಂದು ಡೀಟೇಲ್ಸ್ ಎಲ್ಲ ಹೇಳೋದಕ್ಕೆ ಸಮಯ ಇಲ್ಲ, ಅದನ್ನು ಮುಗಿಸ್ಬೇಕು ನಾನು. சோ இங்க இந்த அவ்வளவு அழகாய் பிரம்மாண்டமா இருக்கு அந்த இடம். ಅಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಅದ್ಭುತ ಉಳ್ಳದಾಗಿ ಅದು ಕಾಣ್ತಾ ಇದೆ. அந்த இடத்துக்கு அப்படியே உள்ள கூட்டு போறாரு அவர். போய் பாக்குறாங்க, நிறைய ஜனங்க அங்கெல்லாம் போறாங்க. ಆ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಅನೇಕ ಜನರು ಒಳಗಡೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದನ್ನ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. வெளிச்சமா இருக்கு அந்த இடம். ಬೆಳಕಾಗಿದೆ ಅಲ್ಲಿ. ಇದೆ. அந்த இடம் வந்து அவ்வளவு பரிசுத்தமான இடமா இருக்குதுங்க அந்த இடம். ಆ ಸ್ಥಳ ಅಷ್ಟು ಪ್ರಕಾಶಮಾನವುಳ್ಳದಾಗಿದೆ ಅಲ್ಲಿ. அங்க 27வது வசனத்துல போட்டிருக்கு, அந்த இடத்துல வந்து அசுத்தமானது உள்ள ஒண்ணும் இல்லையா. கொலை, கொடுமை எதுவும் இல்ல, கண்ணீர் எதுவும் இல்லங்க அந்த இடத்துல. ಅದರಲ್ಲಿ ಒಲೆಯಾದಂತದ್ದು ಸೇರುವುದಿಲ್ಲ, ಅಸಹ್ಯವಾದದ್ದು ಸುಳ್ಳಾಡುವಂತದ್ದು ಯಾವುದು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. இந்த இடத்துல பிசாசு இல்ல, அந்த இடத்துல ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸೈತಾನ ಇಲ್ಲ, மரணம் இல்ல, ಮರಣ ಇಲ್ಲ, கண்ணீர் இல்ல, ಕಣ್ಣೀರಿಲ್ಲ, இருள் இல்ல, ಅಲ್ಲಿ ಕತ್ತಲೆ ಇಲ್ಲ, எதுவும் இல்லங்க. அவ்வளவு அருமையான ஒரு இடங்க அது. ಅಲ್ಲಿ ಅಷ್ಟು ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಸ್ಥಳ ಅದು. இதுதான் நம்ம ஃபியூச்சர். ಇದೇ ನಮ್ಮ ಒಂದು ಭವಿಷ್ಯತ್. இங்கதான் நம்ம எல்லாம் இருக்க போறோம். ಇಲ್ಲೇ ನಾವೆಲ್ಲರೂ ಇರೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. யோசித்து பாருங்க, நம்மளுடைய ஃபியூச்சர் இதாங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡ್ರಿ, ನಮ್ಮ ಒಂದು ಭವಿಷ್ಯತ್ ಇದೇನೆ. நிறைய நம்ம ஃபியூச்சர் பத்தி யோசிக்கணும். நம்ம ಅನೇಕವಾಗಿ ನಮ್ಮ ಒಂದು ಭವಿಷ್ಯತ್ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಯೋಚಿಸ್ತೀವಿ. நம்ம எப்ப எது நினைப்போம்? எல்லாத்தையும் பழசதான் நினைப்போம். நான் சொல்றேன், ಫ್ರಂಟ್ல இருக்கிறத யோசிப்போம் நம்ம. ಅನೇಕ ಬಾರಿ ನಾವು ಹಳೆದನ್ನೇ ಜ್ಞಾಪಕ ಪಡಿಸ್ಕೊಳ್ತೀವಿ, ನಾವು ಮುಂದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಜ್ಞಾಪಕ ಪಡಿಸ್ಕೊಳ್ಬೇಕು.